அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதியை காண உள்ளோம். இது தொடர்ந்து ஜூலை 1 ஆகஸ்ட் 9 வரை ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த நூலில் இருந்து தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். தமிழ் மொழியில் ஒரு உதயமூர்த்தி வ.உ.சி போன்றோரின் தொடர் நூல் ஆக படிக்கும் தொடர் நூல் பதிவாளர் என்றே கூறலாம். இவரின் கொள்கைகள் தொகுத்து வகுத்து உதயமூர்த்தி வ.உ.சி போன்றோர் பல நூல்களை எழுதியுள்ளனர் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகஸ்ட் 9 ஒரு சொல்லில் ஆகஸ்ட் 9 என்ற சொல்லை கூற வேண்டுமென்றால் அறவோர் என்று கூறலாம். அறவோர் என்பவர் நாம் தமிழ் மொழியில் முனிவர் என்றும் கூறுவோம். இந்த சொல்லினை அறவோர் என்ற ஒரு சொல்லிற்கே நாம் பொருள் விளங்க முடியும். இருந்த போதிலும் மேலும் பல அதனுடைய உண்மையான வரையறைகளை தொகுத்துள்ளார். உண்மையை வரையறுக்க முடியாது. திருவருள் பெற்றவர் கொடுக்கிறார், ஆனால் பெற நினைப்பதில்லை. அவர் வேலை செய்கிறார், இருப்பினும் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாமல் அல்லது எதிர்காலத்தில் வெகுமதியும் எதிர்பார்ப்பதில்லை. ஒவ்வொருவரும் திருவருளினை இடைவிடாத விடாமுயற்சியில் தியாகத்திலே பெற்றவர்கள் ஆவர். ஒவ்வொருவரும் திருவருணை பெற்ற அந்த நிலை இடைவிடாத விடாமுயற்சியில் தியாகத்திலே பெற்றவர்கள் ஆவர் என பதிந்து அதனுடைய ஆங்கில உரையை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். Saint August 9th, what he quotes on August 9th in the book of meditation, what we call in Tamil அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும். Saint in acrostic word, you can say self-sacrifice enabler in natural treatise. Self-sacrifice enabler in natural treatise, we can say for saint in acrostic word. Truth cannot be limited. He gives, yet never thinks of receiving. He works, yet without regretting the past or anticipating the future, and never looks for reward. Every holy man became such by unremitting perseverance in self-sacrifice, what he quotes on August 9th. A saint, what we call in acrostic, saint sacrifice enabler in natural treatise. தமிழில் கூற வேண்டும் என்றால் அறவோர் என கூறி, அறவோர் உண்மையை என்றும் கடைபிடிப்பர் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.